நாம் இன்று பார்க்க இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கு என்ன விதமான பலன் நடக்கும். அதன் அடிப்படையில் ராசி நாதனாகவே இருந்தாலும் ராசியில் ராகு நின்று 2 கழிவு சனியாக, பாதச்சனியாக, விரயச்சனியாக 2 இருக்கும் சனி 7.5 கடைசி பாகத்தில் இருப்பதாலும் தற்பொழுது மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் பார்வையாக ராசியை பார்த்து கொண்டிருப்பதாலும் இந்த ஜாதகருக்கு 7.5 சனியின் இறுதி பகுதிக்கு வந்திருப்பதாலும் இந்த வரக்கூடிய ஜூன் மாதம் வரக்கூடிய குரு பயிற்சி வரையிலும் இந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய கெடுபலன்கள் இல்லை. அதன் பின்பு 6இல் வரக்கூடிய குரு 9ஆம் பார்வையாக சனியை பார்ப்பதாலும் அந்த ஓராண்டு காலமும் ஓரளவுக்கு நல்ல பலனே இருக்கும். கடந்த 5 ஆண்டு காலமாக அனுபவித்து வந்த கெடுபலன்களிலிருந்து விடுபட்டு கழிவு சனியாக இருக்கும் பட்சத்தில் இவர்கள் ஒரு மூச்சு நல்ல நிம்மதியான பெருமூச்சு விடக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறார்கள். இருப்பினும் 2027ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சியை இவர்களுக்கு முழுமையான விடுதலை கொடுக்கும். மேலும் 2026ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சிக்கு பின்பு இன்னும் மேன்மையான நல்ல பலன்களை அனுபவிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே குரு அதிசாரமாக சிம்மத்திற்கு வரும் காலம் ஜாதக உற்சாக மலையில் நனைய காத்து கொண்டிருக்கிறார்.